மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ யூனிஃபார்ம் தின் ராட். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னா, ஏதோ ஒரு பீமில் லோடு கொடுக்கும்போது அந்த பீம் எவ்வளோ மேக்ஸிமம் எனர்ஜி வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுது. ஸோ அதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த யூனிஃபார்ம் தின் ராட்டில் எந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த தின் ராட்டில் பார்த்தீங்கன்னா ஷேப்லாம் ஒரே அளவாக தான் இருக்கும். ஸோ அதான் யூனிஃபார்ம் அளவில் தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒய்ஒய் ஆக்சிஸ்லேருந்து தின் ராடை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஸ்மால் எம் என்னன்னா மாஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் ராட், அதாவது மாஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் ராட். ஸோ ஒரு குறிப்பிட்ட யூனிட்டில் எந்த அளவுக்கு மாஸ் இருக்குது அதுதான் வந்து ஸ்மால் எம். ஸோ கேபிட்டல் எம் பார்த்தாச்சுன்னா டோட்டல் மாஸ் ஆஃப் த ராட், அதாவது அந்த ராடு முழுவதுமே எவ்வளோ மாஸ் இருக்குது அதுதான் வந்து கேபிட்டல் எம்மில் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த கேபிட்டல் எம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட யூனிட்டில் எவ்வளோ மாஸ் இருக்குது ஸ்மால் எம் இன்ட்டு டோட்டல் லென்த் எவ்வளவு. ஸோ இந்த ரெண்டும் இன்ட்டு பண்ணால் நமக்கு கேபிட்டல் எம், அதாவது டோட்டல் மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து இதில் கண்டுபிடிக்க வேண்டியது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் தின் ராடு. ஆனால் நாம் இந்த ஸ்ட்ரிப், அதாவது லோடு கொடுக்கும்போது குறிப்பிட்ட அளவு டிஃப்ளெக்ஷன் உருவாகும். ஸோ அதனால் குறிப்பிட்ட பகுதி உருவாகும். ஸோ இந்த ஸ்ட்ரிப்போடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சதுன்னா நம்ம இன்டகிரேஷன் பண்ணி ஓவரால் ராடோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போது அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ரிப்போட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏரியா தேவை, ஸ்ட்ரிப்போட ஏரியா தேவை. ஸோ இந்த தின் ராடை பொறுத்தளவில் நாம் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணக்கூடாது, மாஸ் தான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிப். ஸோ மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிப்னா வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிப் இன்ட்டு மாஸ் பெர் யூனிட் லென்த்து. கரெக்டாக இந்த ஸ்ட்ரிப்போடைய லென்த்து இன்ட்டு ஒரு யூனிட்டில் எவ்வளோ மாஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே இன்ட்டு பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து கேபிட்டல் மாஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்குது டிஎக்ஸு இன்ட்டு மாஸ் பெர் யூனிட் லென்த்து. மாஸ் பெர் யூனிட் லென்த்னாலே நமக்கு ஸ்மால் எம்ங்கிறது தெரியும். ஸோ ஸ்மால் எம் அப்படின்னா டிஎக்ஸ் டாட் எம்னு சொல்லி கிடைக்கிது. அதை நம்ம இன்டிகிரேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக எம் டாட் டிஎக்ஸ் சொல்லி எழுதலாம். மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி, அதுக்கப்புறம் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஸ்ட்ரிப் கண்டுபிடிக்கலாம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்ட்ரிப். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா மாஸ் வச்சுன்னு ஃபைண்ட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிப் இன்று பேஸ்லேருந்து ஸ்ட்ரிப் எவ்வளோ டிஸ்டன்ஸு பவர் 2. ஸோ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஒய்ஒய் எக்ஸில் எடுக்கிறதுனால டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸாக ஃபைண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிப் இன்று எக்ஸ் கோடு. மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிப் எல்லா டைம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எம் டாட் டிஎக்ஸு எக்ஸ் கோடு. ஸோ எக்ஸ் கோடு உள்ள வந்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணி வச்சுன்னா எம் எக்ஸ் கோட் டிஎக்ஸ் சொல்லி நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக தின் ராடோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஒய்ஒய்னு எடுத்துக்கலாம், ஒய்ஒய் ஆக்சிஸில் எடுக்கிறதுனால. ஸோ இந்த ஒய்ஒய் ஆக்சிஸில் எடுக்கிறதுனால நமக்கு இந்த ஆக்சிஸ் பேஸில் இருந்து நம்ம வந்து ஃபைண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 0லேருந்து ஆரம்பித்து எல் டிஸ்டன்ஸ் வரை போகுது. ஸோ நம்ம இன்டிகிரேஷன் வந்து 0 to Lன்னு சொல்லி எடுக்கணும். இன்டிகிரேஷன் பண்ண வேண்டியது எம் எக்ஸ் கோட் டிஎக்ஸு. ஸோ இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய எம்மை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம், அது இன்டிகிரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 0 to L எக்ஸ் கோட் டிஎக்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை இன்டிகிரேஷன் பண்ணியாச்சுன்னா எக்ஸ் பவர் எக்ஸ் கோடுங்கிறது 2 வந்து என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ என்ன ஃபைண்ட் பண்ணியாச்சுன்னா ஃபார்முலா என் எக்ஸ் பவர் n + 1 by n + 1. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் n + 1னா n + 1 2 + 1 3 மாறிடுது. கீழே பார்த்தீங்கன்னா n + 1. ஸோ n + 1 2 + 1 வந்து 3 மாறுது.
எல் 0. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து எல்லை வந்து சப்ஜெக்ட் பண்ணலாம். எம் L³/3. ஓகே. ஸோ இதில் நமக்கு L³ பதிலாக வந்து L² எடுக்கலாம். ஏன் இந்த மாதிரி எடுக்கணும்னா நமக்கு கேபிட்டல் மாஸ் வந்து M/L, நமக்கு கேபிட்டல் மாஸை மாற்றுறதுக்காக இந்த மாதிரி ml.L²/3 சொல்லி எடுக்கலாம். ஸோ ml வந்து கேபிட்டல் M.L²/3.